ஸோ வணக்கம். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஒசூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் நாம் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹொசூர் ரயில் நிலையத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரயில் நிலையம் இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்களாக பார்த்திங்கன்னா ரயில் பாதை, அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஒரு ரயில்வே பாலம் போட்டிருந்தாங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த வீடியோவில் வரும். ரொம்ப நாளாகவே பார்த்தினாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஒசூர் வாசிகள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப வேலைகள் இருக்குது. ஏன்னா அது ஃப்ளைஓவர் போடுறதுனாவே ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலையை பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலைப்பாடுகளை சூப்பராக ரெட்டிஃபை பண்ணி நல்லா நீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சதர்ன்ஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை அதுவும் கிளிப்பிங்கில் வரப்போகுது, அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒசூர் ரயில்வே நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு என்னென்ன ட்ரெயின் இப்போ இருக்க போகுது, கரண்ட்டில் அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க சீக்கிரம் போயிட்டு அழகாக அற்புதமாக அந்த வீடியோவில் கேப்சரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்கணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் நாம் அழகாக ரெக்கார்ட் பண்ணணும், அழகாக அப்லோட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல், நம்முடைய விஷயங்களை நம்முடைய லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் இது லாபிங்க. ஸோ இது லாபி, டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ இது எல்லாமே இங்கே ஆஸ் யூஷுவலாக எல்லாருடைய ரயில்வே ஸ்டேஷன்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனில் இருக்குது. நான் கல்லூரி காலங்களில் படிக்கும்போது நம்ம சென்னையில் ஆவடி அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு மறக்க முடியாத தருணங்கள், இனிமையான தருணங்கள், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மெமரி. அதெல்லாம் இன்னொரு இதில் அப்லோட் கண்டிப்பாக பண்ண போகிறேன். பின்வரும் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வரப்போகுது. நம்ம நிறைய வீடியோவுக்கு நிறைய இடங்கள் நம்ம போகிறோம். அதிகப்படியாக நம்மளுடைய ட்ராவலிங் எல்லாமே சென்னை தான், சென்னை சுற்றியே தான் இருக்குது. ஸோ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்களில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள், எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒரு ஜேர்னியாக நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற தருணம் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த யஷ்வந்த்பூர் ரயில்வே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 பெட்டிகள் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு நல்ல கிரேட்டஸ்ட்டு ஒரு மெட்ரோ பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மெட்ரோடைய டிசைன் மாதிரி தான் இருக்குதுங்க. இதை பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது. அண்ட் தென் நீட் அண்ட் க்ளீன், நீட்டாக இருக்குது. கரெக்டாக இப்போது இந்த வண்டி இப்போ நம்ம பாருங்கள் எங்கள் டைமிங்லேயே இருக்கும். இங்கே என்னென்ன ஒரு சின்ன டவுட்டு, இந்த வண்டியில் ட்ரெயினில் கீழே பாருங்கள், நம்ம இது போட்டு செங்கலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே கீழே பாருங்கள், அது நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம போய்ட்டு உள்ளே அப்படியே போய்ட்டு அந்த ஜூம் பண்ணி நீட்டாக, ஏன்னா இதில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ உள்ளெல்லாம் நீட்டாக க்ளீனாக, சீட்டெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த வீடியோ கேப்சரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படியே அதே டைமில் ஒரு சூப்பரான நம்ம ஊர் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இப்போ அப்படியே கிராஸ் ஆகும் பாருங்கள். ஸோ அதுதான் இப்போ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட்ஸ் கேரியர். ஸோ கூட்ஸ் கேரியரில் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய ஆட்டோமோட்டிவ், ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு கூட்ஸாக அந்த பக்கம் இருக்கிறது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம கேப்சரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போதைக்கு இந்த அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். நீங்கள் ஒசூரை சார்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாய் எஸ் ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேல்யூபிளான ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள். வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் நிறைய வீடியோஸ் எடுக்கணும் பிளான் பண்ணியிருந்து அதை பற்றின தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ட்ரெயின்லேயும் போயிட்டு நிறைய இடங்களில் போய் கேப்சரேஷன் பண்ணி ஒரு vlog-ஆக ரிஸ்க் எடுத்து சோலோவாக போயிட்டு அங்கெல்லாம் இருந்து தங்கி வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மோட்டிவேட்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. கப்புள்ஸாக போகிறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கணும். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது 2024 நான் ஸ்டார்ட் அப் பண்ணி
ஒரே மாதம் 1 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய வீடியோ ட்ராக் நல்ல கரெக்டான முறையில் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டஸ்ட்டான ஒரு சந்தோஷத்தோட நான் அந்த வீடியோவை நான் தொடங்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 1400 இதயங்களை நான் இப்போ வந்து டச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் கரெக்டாக 1 மாதம் ஃபினிஷ்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 15 நாள் இந்த 2வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட்டோட உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சொல்லிகிட்டே இருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ டேரெக்டாக வந்து இது பெங்களூர் போகுமோ அல்லது மைசூர் போகுமோ நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து இப்போ ட்ரெயின் ட்ராக்கில் ட்ராவல் பண்ண தருணமே நமக்கு கிடைக்கவே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி இதுவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலேஜ் போகும்போது கூட பஸ்ஸு தான். ஸோ இங்கேருந்து காலையில் 6 மணிக்கு பஸ் ஏறி கிளம்பிடுவோம். அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். ரொட்டீனாக வந்து அப்படி தான் போயிட்டு இருந்த தருணங்கள் தான் அது எல்லாமே. ஏன்னா ட்ரெயினே இல்லையே. அப்போ நான் ஒரே ஒரு முறை ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து 10th படிக்கும்போது ஜோலார்பேட்டையிலேருந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அது எனக்கு ரொம்ப அப்போ தான் பார்த்தேன் அது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது எவ்ரி சண்டே நம்ம அண்ணனூர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் நாங்கள் வந்து போவோம் லோக்கல் ட்ரெயினில். அது ஒரு கிரேட்டஸ்ட் இதாக இருக்கும். பட் இந்த மாதிரி லாங் ட்ராவலிங்லாம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சாய்பாபா கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்ரீரெடி அதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். பட் ட்ரெயினில் போயிட்டு அங்கே கம்ஃபர்டபுளான நமக்கு வந்து காரு அந்த மாதிரிலாம் ரெண்டலுக்கு நமக்கு கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாமளும் வந்து அதை ட்ராவல் பண்ணி அப்லோடும் பண்ணலாம். பட் அதுக்கான காலங்கள் கண்டிப்பாக கூடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்த, இந்த ஒசூர் ரயில்வே நிலையத்தை நான் அழகாக அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி என்னுடைய கேப்சேஷன் இருக்குது, என்னுடைய வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணாமல் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ட்ரெயினே டோட்டலாகவே இந்த ரயில்வே ஸ்டேஷனே வந்து சூப்பராக வந்து ரெனிவேஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நீங்கள் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்முடைய வீடியோவை, அந்த நம்முடைய சேனலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஹேவ் ஏ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் சூப்பர் டே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்ஸ் ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ இந்த கூட்ஸ் ட்ரெயின் இப்போ எங்கே போகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக சென்னை போக போகுது. ஸோ சென்னைக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எனக்கு அந்த ட்ரெயினுக்கு வந்து பூட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம பார்த்துருக்கிற யஷ்வந்த்பூர் ட்ரெயினுக்கு. ஸோ அந்த யஷ்வந்த்பூர் ட்ரெயினுக்கு அந்த பூட்டு போட்டிருக்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு நிஜமாக அது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, கரெக்டாக அந்த டிட்டோ அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாதோ என்ன இதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த யஷ்வந்த்பூர் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15-20க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் நமக்கு சார்ஜ் கம்மியாகி போச்சு. யூஸ்வலாக நடக்கிறது என்னது. ஸோ அதனால் அது சார்ஜ் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் பாருங்கள், எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதாக இருக்குது. என்னென்னா அது ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பைக்கு எல்லாம் நம்ம செயின் போட்டு வைப்போமே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் கரெக்டாக இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். நந்தன் பாய் ஃப்ரம் ராஜ்குமார் வேதா. இது நம்முடைய சேனல் த ராஜ் வியூஸ். நன்றி. இப்போ நாம் இருக்கிறது ஒசூரில் இருக்கக்கூடிய ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் இருக்கோம். ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீண்ட ஒரு எதிர்பார்ப்பு அது நிறைவேறுமா அப்படிங்கிறது. இப்போ ஃப்ளைட்லாம் இங்கே வந்து வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒசூருக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் நம்ம கிருஷ்ணகிரிக்கும் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் பார்த்துருக்கிறது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ஃப்ளைட் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து 20 மினிட்ஸில் 15-20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யஷ்வந்த்பூர் ட்ரெயின் வந்து நம்ம போயிட்டு போகும்போது இப்போ நம்ம வந்திருக்கோம். ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஒசூரில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே நாம் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு தேவை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். டிஃப்ரெண்ட் ஜேர்னியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் எங்கள் ஊரில் கிடையாது. ஸோ இந்த பாலம் வந்து புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய பாலம். இந்த பாலத்தை பற்றின, இந்த பாலத்துக்கு மேலே ரயில்வே ட்ராக் அமைச்ச அந்த வீடியோலாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் அப்கமிங் வரப்போகுது. நிச்சயமாக அதுவும் அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.